நான் வெளிநாட்டுக்கு டெய்லர் வேலைக்கு போனேன் சார். ஆனா என்ன ஏஜென்ட்டுக்கு ஏமாத்தி அங்க போய் ஆடு மேய்க்க சொல்லிட்டாங்க. போகும்போது உங்களோட டெய்லர் வேலைன்னு எல்லாமே பாம்பேல ட்ரைனிங் கொடுத்து நல்லா கோட் ஷூட் எல்லாம் தைக்க நான் திறமையான ஆளு. தச்சுக்கிட்டு சர்டிபிகேட் வாங்கிட்டு போனேன். ஏர்போர்ட்ல இருந்து கூட்டு போறாங்க. போகும்போதே எனக்கு பல்வேறு பயம் இருக்கு. அங்க போய் இறங்கின தான் தெரியும் இது ஒரு காட்டுல ஒரு ஆடு இருக்க இடத்துல இறக்கி விடுறாங்க. இங்க ஆடுதான் மேய்க்க போறோன்றது ஒரு பயம். ஆல் ஆஃப் சடன் திடீர்னு சொன்னா பெரிய ஷாக்கா இருக்கும். பயங்கரமா ஷாக்கு தான் சார். அதுதான் பெட்டியில எழுதிக்கிட்டு இன்னைக்கு இதை பத்தி மக்களுக்கு 30 வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கேன். வெளிநாடு போகாத, ஏமாத்திரம், ஏஜென்ட் ஏமாத்திரம், அங்க இருக்க முதலாளி ஏமாத்திரம், பல்வேறு வழிகளோட நான் வந்திருக்கிறேன். இதை ஒவ்வொருத்தரும் இளைஞர்கள் தெரிஞ்சுக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு நான் இதை வாழ்க்கையே விழிப்புணர்வா 2 மணி நேரம் காலையில சாயந்தரம் பள்ளி, கல்லூரிகள், பஸ் ஸ்டாண்டு எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்கேன். பைத்தியகாரமா நான் பேசிட்டு இருக்கேன். என்ன மதிக்கலனாலும் பரவாயில்ல. நீங்க எந்த வருஷம்? 1995 போனேன் சார். ஓகே, அங்க போன உடனே தான் உங்களுக்கு ஆடு மேய்க்கணும்னு சொல்றாங்க. ஆமா சார். எத்தனை வருஷம் அங்க இருந்தீங்க? 3 வருஷம் அங்க இருந்தேன் சார். 3 வருஷம் எப்படி கடத்துட்டீங்க? எப்படி என்னலாம் பண்ண வேண்டியது, எப்படி கடத்துறீங்க? அதாங்க நான் இங்க இருந்து போகும்போது பாம்பே போனேன். போய் அங்க இறங்கின உடனே பக்கத்துல ஒவ்வொரு முதலாளிக்கும் ஒரு 100 ஆடு இருக்கும். அந்த 100 ஆட்டை நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஓடிட்டு போயிட்டு திருப்பி வரணும். நான் இருந்தது மலைப்பகுதி. ஆடு ஜீவிதம்னு ஒரு படம் வந்துச்சுல சார். அது மலை பாலைவனம். நான் இருந்தது மலைப்பகுதி. அங்க என்னால தாங்க முடியாத வந்துடலாம்னு நினைச்சா அங்க இருக்க டிரைவர் ஒரு தமிழ் ஆளு கூட இருப்பாரு. அவர் சொல்லுவாரு, நீ இங்க ஒழுங்கா வேலை செஞ்சா உயிரோட 3 வருஷம் கழிச்சு ஊருக்கு போலாம். நீங்க அவனுகிட்ட தகராறு பண்ணினா ஜெயிலுக்கு போனீங்கன்னா இதை விட குடும்பம் இருக்கும். அங்க சாப்பாடும் தெரிய தரமாட்டான், அடிப்பான், உதப்பான். ஒரு வாரம் அவர் ஜெயில இருக்கும்போது எவ்வளவு கஷ்டத்தை சொன்னாரு. அடிப்பான், ஒரு வேளை தான் சோறு கொடுப்பான். நீ 3 வருஷம் அந்த ஆட்டு மந்தையை தாண்டி வெளியே போனதே இல்லையா? வெளியில போல. ஒரு 5 கிலோமீட்டர் ஒரு டென்ட்ல படத்துல அந்த மாதிரி காட்டுல டென்ட் இருக்கும். அந்த ஆட்டோட தான் படுத்துருக்கணும். தனியாளா நான் இருந்தேன். அங்க முதலாளி எனக்கு மேல ஒரு கொஞ்சம் மலைப்பகுதி, நான் இருந்தெல்லாம் மலைப்பகுதி சார். அந்த மேல இருந்து பாப்பாரு. திருப்பி என்ன செஞ்சான், எனக்கு மறுநாளே ஒயிட் ட்ரெஸ், இந்த ட்ரெஸ் அங்க கொடுத்தது சார். ஜிப்பா மாதிரி நல்லா நைட்டி மாதிரி ஃபுல்லா கவர் பண்ணி கொடுத்துருவான். கை ஃபுல்லா இருக்கும், காலர்ல பட்டன் இருக்கும். ஒயிட் ட்ரெஸ் போட்டு கொடுத்தா ஆடு மேய்க்கணும்னு சொன்னான். மறுநாள் நான் பாட்டு என்ன செஞ்சேன், ஆட்டை அழகா ஓட்டிட்டு போய் சுத்தி அது ட்ரெஸ் போட்ட உடம்புல ஆள் பாதி ஆடை பாதிங்கிற மாதிரி இந்த ட்ரெஸ்ஸுக்காக மேய்க்கணும்னு மேய்ச்சேன். அப்படி மேய்ச்சிட்டு சாயந்தரம் நிப்பேன். சாயந்தரம் வந்த உடனே என்ன சுத்தி பார்த்து அடிப்பான். 5 அடி சவுக்கால எடுத்து அடிப்பான். எதுக்கு அடிச்சானா, இந்த வெள்ளை சட்டை எது கொடுத்தானா, எந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தேன், எங்க ஏந்திரிச்சேன், எங்க படுத்திருந்தேன்னு பாத்துருந்து அத்தனை இடத்துல அழுகுப்படுத்தினா அத்தனை அடி அடிச்சான் சார். 5 அடி. அந்த 5 அடியும் அப்படியே வரி குதிரைக்கு பத்தின மாதிரி உடம்புல பதிஞ்சிருக்கும் சார். என்னடா இதுக்கு இவனை இப்படி ஏமாத்த தெரியாத நாம அடி வாங்குறமேன்னு சொல்லிட்டு மறுநாள் என்ன செஞ்சேன், சரி நல்லா மேப்போம்னு சொல்லிட்டு போய் ஒரு மரத்துல சட்டையை கழட்டி வச்சுட்டு நான் சுத்தி மேய்ச்சிட்டு வரேன். சாயந்தரம் ஓட்டிட்டு அழுகப்படாம வரேன். சாயந்தரம் 5 அடி அடிக்கிறான் சார். கண்ணீர் வருது. எதுக்கு அடிச்சான்னு என்னன்னு அடிச்ச பிறகு அவன்கிட்ட கதறிட்டு கேக்குற டிரைவர் ஒவ்வொருத்தருக்கும் விளக்கம் சொல்றாரு. நீ அங்க அவரை ஏமாத்திட்டு சட்டையை கழட்டி வச்சுட்ட பாத்துட்டு பைனாக்குலர்ல இருந்து அங்க உன்னை பாத்துருக்கான். சட்டையை கழட்ட ஒரு பட்டனை போடலனாவே ஒரு அடி சவுக்கடி கொடுப்பான். 3 வருஷம் கழிச்சு வெறும் பொட்டியோட நான் பட்ட வலி வேதனையெல்லாம் சாகர மட்டும் இன்னைக்கு நினைச்சேன்னா கண்ணீர் வருது சார். 30 வருஷம் நான் பட்ட வலி இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு கண்ணீர் வருது சார். ராத்திரி 12 மணிக்கு அழுதுகிட்டு இருக்கு சார். இவங்களாம் ஒரு பரவாயில்ல சார். எல்லாருடைய காலில் விழுந்து நான் கும்பிடுறேன். ஒரு குடும்பத்தை காப்பாத்துறீங்க, நல்லபடியா 20 வருஷம் கஷ்டப்பட்டுறீங்க. ஆனா நான் 3 வருஷம் என்னால வாழ முடியல. போவே கூடாதுன்னு என்னோட வெறியால நான் நிக்கிறேன். ஏன்னா அவ்வளவு வலி வேதனை அங்க இருக்கணும் நான் பார்த்தேன். 38-40 வயசு வரல சார். கல்யாணமே பண்ணிக்காம தங்கச்ச கட்டி கொடுக்கணும், அக்காவை கட்டி கொடுக்கணும், இங்கே வாதிட்டு சார். செத்துக்கிட்டு ஆடு ஜீவிதம் படம் பார்த்த எல்லாருக்கும் மனசு ரொம்ப வலிச்சுது. அப்ப உண்மையிலே அது ஒரு நஜீப் ஒருத்தரோட கதை நினைச்சோம். ஆனா நஜீப் போல, சேரன் போல எவ்வளவு பேர் அங்க மாட்டிட்டு இருக்காங்க அவ்வளவு வலிக்குது. இன்னும் எனக்கு ஒரு வகையில ரொம்ப ஆறுதலா இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க அதுல மாட்டி இருந்து உங்களுக்கு அப்புறம் இங்க ஒரு வேலை கிடைச்சு நீங்க ஏதோ அப்படியே நான் உண்டே குடும்பம் உண்டே குட்டி உண்டுன்னு போயிருக்கலாம். ஆனா அதை தாண்டி வேற யாரும் மாட்டிடக்கூடாது அப்படிங்காக பொட்டி எடுத்துட்டு நீங்க ஊரா சுத்தி விழிப்புணர்வு கொடுக்குறது ரொம்ப ஆறுதலா இருக்கு. உண்மையிலே எனக்கு ரொம்ப நன்றிங்க அதுக்கு.